ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியாக பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பருப்பு உருண்டை குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு குழம்பு. இதை எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 150 கிராம் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். 2 பருப்பையும் நல்லா சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊற வைங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். பருப்பு நல்லா ஊறி வரட்டும். பருப்பு நல்லா ஊறினா தான் உருண்டை உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பார்க்கலாம். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பருப்பு நல்லா ஊறி இருக்குங்க. அதில் இருக்க தண்ணிலாம் எடுத்துட்டு தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு தான் இந்த உருண்டைக்கு நல்ல வாசனை கொடுக்கும். சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்க்கும் போது தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா உருண்டை கல்லாயிரும். ரொம்ப திக்னஸ்ஸாக வந்துடும். கொரப்பாக இருந்தால் தான் உருண்டை சாஃப்டாக அது குழம்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லாயிருக்கும். ஸோ எல்லா பருப்பையும் இதே மாதிரி கொரப்பாக அரைச்சி பவுலில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 மூடி துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், ரொம்ப பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உருண்டை நல்லா டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா ரொம்ப அதிகமாக சேர்த்துறாம ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்படும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முருங்கைக்கீரை உங்ககிட்ட கிடச்சிச்சின்னா கூட நீங்கள் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பாலாக உருட்டிட்டு நம்ம இட்லி தட்டில் வச்சிடலாங்க. இப்போ இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக தான் வைக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இட்லி தட்டில் நம்ம துணியெலாம் போடணும்னு தேவையில்லை. நார்மலாக இந்த தட்டில் அடுக்குனிங்கன்னா போதும். இப்போ உள்ளார தண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம உருட்டின உருண்டைங்களை தூக்கி மேலே வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிடலாம். 10 நிமிஷம் போல் ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கத்தி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நீங்கள் உள்ளார விட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். இப்போ உருண்டை நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கை அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் பால் அந்த அளவுக்கு புளி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. புளி நல்லா ஊறினதுக்கப்புறமா புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு புளியெலாம் கரெக்டாக இருந்தால் தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டான அளவு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புளியை கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். புளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் 1 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மிக்சிங் ரொம்ப திக்னஸாக இருக்கக்கூடாது, தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம உருண்டை போட்டதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப திக்னஸாக வந்துடும். இந்த மிக்சிங் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த
புளி கரைசல் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானொலி வச்சுக்கலாங்க. இதில் 50 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சின்னதாக 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. பட்டை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பு ரொம்ப முக்கியம். தாளிப்பு நல்லா இருந்தால் தான் வாசமாக இருக்கும் குழம்பு. ஸோ ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா செவந்து பொன்னிறமாக வரணும். நீங்கள் எப்போதுமே உருண்டை குழம்பு செய்யும்போது கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இது கூட 4 தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். ஸோ இப்போ நம்ம செய்கிற குழம்புடைய அளவு வந்து 8 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, மசாலா வெந்து. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இப்போ சேர்த்து வச்சுருக்க குழம்பு சேர்க்க போகிறோம். புளி கரைசல் தேங்காயெலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழம்பு கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குழம்பு எப்போதுமே கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. கொதித்து ஒரு பச்சை வாசனைலாம் போய் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு ஒரு 5 நிமிஷமும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு உருண்டைங்களை ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ உருண்டைங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பரிமாறினீங்கன்னா சூப்பரான சுவையான பருப்பு உருண்டை குழம்பு நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.